மேலும் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கி கேட்கலாம். ரமேஷ், இந்த 4 எம்பிக்களுக்கும் இந்த பதவி கொடுக்கப்பட்டதற்கான காரணம் என்னவாக பார்க்கப்படுகிறது? ரமேஷ், ராஜ்யசபா தேர்தல் ஜூன் 19ஆம் தேதி நடைபெற இருக்கு. இந்த தேர்தலில் திமுக வேட்பாளரா 3 பேரும், திமுக கூட்டணி வேட்பாளரா கமலஹாசனும் போட்டியிடுறாங்க. 4 பேருமே இன்றைக்கு தலைமைச் செயலகத்துல தங்களுடைய வேட்பு மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. குறிப்பா மூத்த வழக்கறிஞர் வில்சன், இவர் ஏற்கனவே ராஜ்யசபா உறுப்பினராக இருக்காரு. அவருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அவர் இப்ப ராஜ்யசபா வேட்பாளராக வேட்பு மனுவை தாக்கல் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி திமுகவின் மற்ற 2 வேட்பாளர்களான SR சிவலிங்கம், கவிஞர் சல்மா, இந்த மொத்தமாக 3 திமுக வேட்பாளர்கள் வேட்புமனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. கமலஹாசனும் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் பண்ணியிருக்காரு. ஜூன் 9ஆம் தேதி வரைக்கும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ஜூன் 10ஆம் தேதி வேட்புமனுவை வேட்புமனுவான பரிசீலனை நடைபெறும். ஜூன் 12ஆம் தேதிக்குள்ள வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுவை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்னு தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரியான பாலசுப்ரமணியம் தெரிவித்திருக்காரு. குறிப்பா ஒரு ராஜ்யசபா வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்யணும் அப்படின்னா 34 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு வேண்டும். அந்த அடிப்படையில தான் திமுக மற்றும் திமுக கூட்டணி எம்எல்ஏக்களுடைய பலத்தின் அடிப்படையில 34 பேர் வேட்புமனுவை ஆதரவுடன் ஒரு வேட்பாளர் வேட்புமனுவை தாக்கல் செஞ்சிருக்கிறத பார்க்க முடிகிறது. 4 திமுக வேட்பாளர் மட்டும் இல்லாம அதிமுக வேட்பாளர்களும் இன்னும் ஒரு 10 நிமிடத்துல வேட்புமனுவை தாக்கல் பண்ண போறாங்க. அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய இன்பதுரை, தனபால் அவங்களும் இன்னும் சற்று நேரத்துல வேட்புமனுவை தாக்கல் செய்ய போறாங்க. 6 பேர் தான் வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்காங்கன்னு கேட்டா இல்ல, ஏற்கனவே 2 சுயேட்சை வேட்பாளர்களும் வேட்புமனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஆனா சுயேட்சை வேட்பாளர் வேட்புமனுவை தாக்கல் செய்யும் போது 10 எம்எல்ஏக்கள் அதற்கு முன்மொழிய வேண்டும். சுயேட்சை வேட்பாளருக்கு அதுக்குரிய ஆதரவு இல்லை அப்படிங்கிறதுனால வேட்புமனு மீதான பரிசீலனை நடக்கும் போது சுயேட்சை வேட்பாளர்களுடைய வேட்புமனு அப்படிங்கிறது தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலரால நிராகரிக்கப்படும் அப்படிங்கிற